வணக்கம் நண்பா நண்பீஸ். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். நம்ம எம்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவுக்கு நடுவில் எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோக்கள் நான் போட்டுட்டு இருக்கேன், நிறைய உலகத்தில் நடக்கிற பல விஷயத்தை பற்றி போட்டுட்டு இருக்கேன், எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோங்க நம்ம சேனல்ல. அப்படி என்னடா ஸ்பெஷலான வீடியோன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய படத்தை ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ஆனா இன்னைக்கு முதல் முறையா ஒரு படத்தோட ட்ரெய்லரை ரிவ்யூ பண்ண போறோங்க. அப்படி என்னடா அது படம் அப்படின்னு கேக்குறீங்களா? கோட், நம்ம தளபதி விஜய் நடிச்ச கோட் படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு சாயந்தரம் ரிலீஸ் ஆச்சு 5 மணிக்கு. அந்த ட்ரெய்லரோட ரிவ்யூவா தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோ போலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோட்டோட பாட்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாங் வந்துச்சு, செகண்ட் சாங் வந்துச்சு, தேர்ட் சாங் வந்துச்சு. எல்லா பாட்டையும் வச்சு செஞ்சாங்க. ஏகப்பட்ட மீம்ஸ் போட்டாங்க. எந்த பாட்டுமே நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு ஃபேமிலி பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து விஜய் வச்சு செஞ்சுட்டாங்க, விஜய் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மீம்ஸ் வந்துச்சுங்க. ஆமாங்க, விஜய் தூக்கிட்டாங்க, விஜய் வச்சு செஞ்சுட்டாங்க தான். ஆனா செஞ்சுட்டாங்கன்னா சாதாரண செய்யலைங்க, வேற லெவல்ல செய்யலைங்க, பயங்கரமா செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு. அதாவது ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா தாறு மாதிரி, தக்காளி சோறு மாதிரிங்க, வேற லெவல்ல இருந்துச்சுங்க ட்ரெய்லர். அதாவது ஒரு தமிழ் படத்தோட ட்ரெய்லர் பாக்குற மாதிரியே இல்லைங்க, ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு ட்ரெய்லர் இருக்கிற மாதிரி இருக்குங்க. பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ட்ரெய்லர் மாதிரியே இருந்துச்சு. நான்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட மிகப்பெரிய தீவிரமான ஒரு ரசிகர். அந்த மாதிரி ட்ரெய்லர் இருந்துச்சு. அதே மாதிரி அதுல இருக்கிற பால் வாக்கர் ரேஞ்சுக்கு விஜய் இந்த ட்ரெய்லர் மூலமா காமிச்சிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் தாறு மாதிரி, தக்காளி சோறு. இது வரைக்கும் மீன் போட்டவங்க, பாட்டை வச்சு மீன் போட்டவங்க, வெங்கட் பிரபு ஃபேமிலியா சேர்ந்து விஜய் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே அது மாதிரி இந்த ட்ரெய்லர் இருந்துச்சு. அந்த லெவலுக்கு வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க ட்ரெய்லரு. ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா அப்படியே ஆரம்பிக்குது, டியர் நண்பா நண்பீஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா வரார் வழிவிடு அப்படின்னு சொல்லி ஒரு டயலாகோட ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது எடுத்தோன்னே ஆக்ஷன் தாங்க, படத்துல எடுத்தோன்னே ஃபைட்டு தான் போல. அதே ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஃபைட் சீனோட தான் ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதே பாத்தீங்கன்னா நம்ம பிரசாந்த், டாப் ஸ்டார் பிரசாந்தோட வாய்ஸ் ஓவர்ல தான் ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. அவர் தான் விஜயை இன்ட்ரோ பண்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர்ல ஆரம்பிக்குது ட்ரெய்லரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய்க்கு பாத்தீங்கன்னா 4 கெட்டப் காமிச்சிருக்காங்க ட்ரெய்லர்ல. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விஜய் பாத்தீங்கன்னா நல்லா யங்கா, நல்லா ஃப்ரீக்கியா, நல்லா ஸ்டைலிஷா, இந்த இடத்துல மட்டும் பியர் வச்சு லைட்டா மீச வச்சுட்டு இருக்காரு. அதே கெட்டப்ல வயசான விஜய் மாதிரி ஒரு கெட்டப் இருக்கு. அடுத்த கெட்டப் பாத்தீங்கன்னா நம்ம செந்தூர பாண்டியன் நாளைய தீர்ப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா, அந்த கெட்டப்ல ஒரு ஏஐ மூலமா ஒரு கெட்டப் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கெட்டப்லாம் சூப்பரா இருந்துச்சு. அடுத்த கெட்டப் பாத்தீங்கன்னா வாரிசு படத்துல விஜய் இருந்தார் பாத்தீங்கன்னா, வாரிசு கெட்டப்னோன்னா இந்த கோட் ஷர்ட்டை போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அந்த கெட்டப் நினைச்சிடாதீங்க. அந்த கெட்டப்பை தவிர படம் ஃபுல்லு வந்தாரு பாத்தீங்க ஒரு கெட்டப்ல, அந்த கெட்டப்பை சொன்னேன். நீங்க போட்டு வேற ஏதாவது கெட்டப் நினைச்சிடாதீங்க. அதே மாதிரி இந்த படத்துல விஜய் எங்காவும் காமிக்கிறாங்க, ஓல்டாவும் காமிக்கிறாங்க. இந்த கெட்டப்ல இந்த ட்ரெய்லர் கட்ஸ்ல வருது. அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டான பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டரான கெட்டப், அதே மாதிரி ஒரு வயசான கெட்டப்லையும் காமிக்கிறாங்க ட்ரெய்லர்ல. ஸோ இதை வச்சு நம்ம கதையை ஈஸியா கணிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காது. என்ன ஒரு விஜய் இருக்காரு, அந்த விஜய்க்கு ஒரு அப்பா இருக்காரு, பழைய பிளாஷ்பேக்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த பிளாஷ்பேக்ல வந்த வில்லன் தான் பாத்தீங்கன்னா நடிகர் மோகன். அவரு இப்ப நிகழ்காலத்துல பழி வாங்க போறாரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஈஸியா தான் கணிக்க முடியாது. ஏன்னா இது வெங்கட் பிரபுவோட படங்க, கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்குங்க. நான் சொன்ன பாத்தீங்கன்னா 4 கெட்டப் காமிச்சாங்க ட்ரெய்லர்ல. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி ஒரு வேற லெவல் கெட்டப் கண்டிப்பா அந்த படத்துல ஒளிஞ்சிருக்கு. அது இது வரைக்கும் ட்ரெய்லர்ல காட்டல. ஸோ வெங்கட் பிரபு கண்டிப்பா அது ஒரு ட்ரீட்டா அந்த கெட்டப் வச்சிருப்பாரு அப்படிங்கிறது என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரை பார்த்தவங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, ஒரே ஒரு ட்ரெய்லர் கட்ல மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம பிரேம்ஜி ஓடி வராருங்க. பிரேம்ஜி இல்லாம படம் எடுக்க மாட்டாரு. அதே மாதிரி இந்த படத்துல பிரேம்ஜி இருக்காரு. பிரேம்ஜி ஒரு சீன்ல ஓடிக்கிட்டு இருக்காருங்க. ஓடிக்கிட்டு இருக்கும்போது நல்லா விட்டு நோக்கணும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேடியம் போல ஒரு 2
எல்லோ ஜெர்சியை போட்டு நடந்து வராங்க. எல்லோ ஜெர்சினா சாதாரண ஜெர்சி இல்லைங்க, நம்ம சிஎஸ்கே ஜெர்சியை போட்டு 2 பேர் நடந்து வராங்க. அதை பார்த்தோன்னே இப்ப பேசும்போது எனக்கு ஜூஸ் பம்பா இருக்கு, புள்ளதான் அடிக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சுங்க, கண்டிப்பா இது இருக்குங்க. ஏன்னா இது ஆல்ரெடி வதந்தி வந்துச்சு, கண்டிப்பா ஒரு ஆள் வந்து கேமியோ வந்து இந்த படத்துல பண்ண போறாரு, அது வேற லெவலுக்கு வெடிக்க போகுதுங்கிறது மட்டும் தெரிய வருதுங்க. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அவரே தாங்க, நம்பர் 7, அவரை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் வருதுங்க, a lion is always a lion, அதாவது விஜய் இஸ் ஆல்வேஸ் விஜய் அப்படிங்கிறது சொல்லாம சொல்லியிருக்க அந்த டைலாக். ஏன்னா விஜய்னாவே ஹிட் தாங்க, ஆரம்பத்துல நடிச்சதுல இருந்து இப்ப ரிட்டையர் ஆக போறான்னு சொல்ல போறாரு, இந்த சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் அவ்வளவுதான் இதோட படம் நடிக்க மாட்டேங்க. ஸோ இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஹிட்டு தாங்க விஜய். அதாவது ஒரு படம் வந்து ஃபிளாப் ஆனாலும் பாத்தீங்கன்னா, அவரோட படம் ஃபிளாப் ஆனாலும் கண்டிப்பா வந்து ஆவரேஜா தாங்க ஓடி இருக்கும் அந்த படம், ரொம்ப மோசமான படம்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி அந்த டயலாக் அமைஞ்சது பாத்தீங்கன்னா விஜய் இஸ் ஆல்வேஸ் விஜய்ன்ற மாதிரியே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு டயலாக் வருது, அதுல வந்து விஜய் வந்து அந்த ஃப்ரீக்கி விஜய், ஸ்டைலிஷ் விஜய் சொல்றாங்க, அவர் வந்து கத்துறாரு, இவன் வந்து என்னை வந்து நிறுத்திடுவானா, நான் பண்ற விஷயத்தெல்லாம் அவனால என்னை வந்து நிறுத்த முடியுமா, கண்டிப்பா அவனால என்ன நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க. இந்த டயலாக வந்து நம்ம அரசியல் பயணத்தை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாமாங்கிறது தெரியலங்க. கண்டிப்பா அந்த டயலாக்ல வந்து அரசியல் வாசம் தான் எனக்கு வீசிச்சு. ஸோ இந்த மாதிரிதான் ட்ரைலர் போச்சு. அதே மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விஜயோட ஃப்ரேம் பாத்தீங்கன்னா சின்ன வயசு விஜய்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு நிறைய கெட்டப்ஸ் போட்டிருக்காரு. அந்த கெட்டப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு ஃப்ரேமா வந்து காமிச்சிருக்காங்க அந்த ஒரு சீன்ல. ஸோ அதுவுமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா வெறும் ஆக்ஷன் மட்டும் சொல்லிட முடியாது, கமர்ஷியல், காமெடி, எல்லா ஜேர்னல்லையும் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து இருக்குங்க. ஒரு ஃபுல் பேக்டு ஒரு கமர்ஷியல் மூவியா இருக்க போகுதுங்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா தெரியுதுங்க ட்ரெய்லர் மூலமா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம சில படம்னா பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் மூலமாவே தெரிஞ்சு இந்த படம் வந்து மரண ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விக்ரம் ட்ரெய்லர், ஜெயிலர் ட்ரெய்லர், நம்ம தல அஜித் நடிச்ச பில்லா பார்ட் 1 ட்ரெய்லர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல நம்ம சொல்லிட்டோம் படம் வேற லெவல் ஹிட் ஆக போகுதுன்னு. அதே மாதிரிதாங்க நம்ம கோட் ட்ரெய்லர்னு பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல தெரிஞ்சு போச்சு படம் வேற லெவல். சொன்ன மாதிரி தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க ட்ரெய்லர் மூலமாவே. அதாவது ட்ரெய்லர் ஃபுல்லா ஆக்ஷனா காமிச்சிட்டு கடைசியில நாங்க வந்து ரொம்ப மங்களகரமான ஆளுங்க, நான் ரொம்ப அமைதியான ஆளுன்னு சொல்லிட்டு கடைசியில காதுல பூ வச்சுட்டு மருதமலை மாமலையே முருகையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுட்டு அமைதியா ஒரு பக்தி மனம் வந்து நிக்கிறாரு பார்த்தீங்க. அதாவது ட்ரெய்லர் ஃபுல்லா அட்டிப்பட்டி ஆக்ஷன் இல்லாம கடைசியில எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நான் அமைதியான ஆளுன்னு சொல்லிட்டு பட்டையை போட்டு காதுல பூ வச்சுட்டு விஜய் வராரு பார்த்தீங்க. அங்கதான் நிக்கிறாரு டைரக்டர் வெங்கட் பிரபு. அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட பார்ட்டி பார்த்திருப்போம், வெங்கட் பிரபுவோட கேம் பார்த்திருப்போம், வெங்கட் பிரபுவோட ட்ரீட் பார்த்திருப்போம். இப்ப இந்த படம் மூலமா வெங்கட் பிரபுவோட ஹீரோவை நம்ம பார்க்க போறோங்க. ஸோ பாடல்கள் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது, சூப்பரா எனக்கு பிடிச்சிருச்சு பாடல்கள் எல்லாமே. சில வேண்டாத நபர்கள் பார்த்தீங்கன்னா பாட்டு நல்லா இல்லை, இவன் வந்து வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் மீறிய ஒரு ட்ரெய்லராக தாங்க வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கப்படுது. சூப்பரா இருந்துச்சு ட்ரெய்லர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ட்ரெய்லர். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜிஸ் தான் வந்து வேற லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் முடியும் போது ரிலீசிங் ஆன் September 5 அப்படின்னு சொல்லிட்டு முடியுது ட்ரெய்லர். ஸோ பொறுத்துன்னா பார்க்கணும் படம் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறப்போகுது, எந்த அளவுக்கு ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. நம்ம ஹிட்டு தாங்க, லாப்புக்கு வழியே கிடையாது, படம் வந்து ஹிட்டு மட்டும்தான். ஸோ எந்த அளவுக்கு வெற்றி பெற போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். படத்துக்காக ஐம் வெயிட்டிங். ஸோ இதோட அந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற ஏதாவது விஷயத்த, உலகத்தில் நடக்கிற வேற ஏதாவது விஷயத்தை பத்தி கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து பேசுவேன். அந்த நம்பிக்கையுடன் உங்கள்கிட்ட இருந்து இப்போதைக்கு விடைபெறுவது உங்கள் மகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன்.